பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாட்டுடைய என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 1-2 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது: என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைக்கப்பட்டு அந்நியனுக்கு கையடித்து கொடுத்தாயானால் நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய் என்பதாக. பண விஷயத்தில் ஜாமீன் போட வேண்டாம். Bail should not be given in financial matters என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். மற்றவர்களுக்கு பணக்காரியங்களில் ஜாமீன் போடக்கூடாது என்று நீதிமொழிகள் 6:1-5 வசனங்கள் கூறுகிறது. அதாவது, வேறொருவரின் கடனை அடைக்க ஒப்புக்கொள்வது, மற்றவரின் கடனை தீர்க்க உத்தரவாதமாக இருக்கும் ஒருவர், இந்த நபர் பணம் செலுத்தவில்லை என்றால் நான் பணம் செலுத்துவேன் என்று கூறுவதுதான் ஜாமீன். அது மிகவும் அன்பான செயலாக தெரியவில்லையா என்று சிலர் எண்ணுவார்கள். இது அன்பை பற்றிய தெய்வீக புரிதலிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் கூறுகிறார், நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையடித்து கொடுத்தாயானால், அதாவது என் மகனே, நீ உன் அண்டை வீட்டாருக்கு ஜாமீனாக மாறியிருந்தால் அல்லது ஒரு அந்நியருக்கு கைக்குலுக்கலை அல்லது உறுதிமொழி கொடுத்திருந்தால் அதிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது முட்டாள்தனமான செயல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் நண்பர்கள் உங்களிடம் பல நல்ல விஷயங்களை சொன்னார்கள். அவர்கள் வாயிலிருந்து தேன் சொட்டியது. அதனால் நீங்கள் அதற்கு ஒப்புக்கொண்டீர்கள். பிறகு வீடு திரும்பிய பிறகு நீங்கள் பிடிபட்டதை உணர்ந்து விட்டீர்கள். இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தை போய் அந்த வாக்குறுதியை திரும்ப பெற சொல்லுகிறது. திரும்பி சென்று அவனிடம், மன்னிக்கவும், தயவு செய்து என்னை மன்னியுங்கள், என்னால் அதை செய்ய முடியாது என்று சொல்லுங்கள். நான் என் வாக்குறுதியை கொடுத்து விட்டேன், இப்போது நான் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று நினைக்கும் அளவுக்கு முட்டாள்தனமாக இருக்க வேண்டாம். இப்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஞானம் இருக்கிறது. திரும்பி செல்லுங்கள். காரணம், இப்போது அந்த நபருக்கு கட்டப்பட்டிருக்கிறீர்கள். அவர் உங்கள் மீது அதிகாரம் வைத்திருக்கிறார். நான் வேறொரு மனிதனின் அதிகாரத்தின் கீழ் இருப்பதை தேவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. நான் என் வார்த்தையை திரும்ப பெறும் ஒரு நபர் என்று அவன் என்னை பற்றி என்ன நினைப்பான் என்று உங்கள் கண்ணியத்தின் மீது நிற்காதிருங்கள். அவன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறான் என்பதை பொருட்படுத்தாதேயுங்கள். ஒரு உதாரணத்திற்கு, உங்கள் நண்பரிடம் பேசிவிட்டு இரவு 10:30 மணிக்கு திரும்பி வந்து நாளைக்கு காலை போகிறேன் என்று சொல்லுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சாலமன் ஞானி சொல்லுகிறான், வேண்டாம், உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கம் வரவிடாமல் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருத்தி கேட்டுக்கொள் என்று கூறுகிறார். உங்கள் கண் இமைகளுக்கு தூக்கம் கொடுக்காதீர்கள். இப்போதே போங்கள், உங்களை நீங்களே விடுவித்துக் கொள்ளுங்கள். வேறொருவரின் கடன்களை அடைப்பது அன்பின் அடையாளம் அல்ல. நிறைய முட்டாள்தனமான அன்பு, குறிப்பாக பண விஷயத்தில் இருக்கிறது என்பதை தேவஜனங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள். அதாவது, இது அவசரம், ஒரு எமர்ஜென்சி. நீங்கள் ஒரு வலையில் அகப்பட்டீர்கள், அங்கே சிக்கிக் கொள்ளாதிருங்கள். உடனடியாய் அதிலிருந்து வெளியேறுங்கள். ஒருவரை நிதி ரீதியாக ஆதரிக்க அல்லது வேறொருவரின் கடன்களை அடைக்க நீங்கள் உத்தரவாதம் அளித்திருந்தால், ஞானி கொடுக்கும் ஒரு அறிவுரை என்னவென்றால், அதிலிருந்து வெளியேறுங்கள். இதுவே ஞானம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாட்டுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, பண விஷயங்களில் உம்முடைய பிள்ளைகள் ஞானத்தோடு செயல்படுவதற்கு நீர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று வேதம் எச்சரிக்கிறதே. ஒருவரும் இன்னொரு மனிதனுக்கு அடிமைப்படாதபடி காணப்படவும், உமக்கு மாத்திரம் நாங்கள் அடிமைகளாய் காணப்படவும் எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி மீண்டும் ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.